ஹாய் ஆல். எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து எந்த ஒர்க்குமே பார்க்கல. ஸோ துவைச்ச துணியெல்லாம் பாருங்கள், அப்படியே சேர்லேயே வந்து அப்படியே போட்டு வச்சிட்டாங்க. வீடே வந்து அப்படியே தலைகீழாக வந்து மாறி இருக்கு. எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னே தெரியாமல் சிதறி போயிருக்கு. ஸோ பாப்பாவோட துணியெல்லாம் துவைச்சி வச்சுருந்தேன். அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மடிக்காமல் அப்படியே தம்பி இது பாப்பாவதுன்னு எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரே இடத்துல அப்படியே அள்ளி போட்டாங்க. ஸோ இது எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப மெஸ்ஸியா இருந்தது. அண்ட் ஃபேனுக்கு குளிரும் போல. ஸோ போத்தியெல்லாம் வந்து விட்டுருந்தாங்க. எந்திரிச்சு பார்த்ததுமே, அப்பா எனக்கு உடம்பு முடியலைனா கூட பரவாயில்ல, எப்படியாவது இதை க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது அப்படியே 1 ஆர் 2 டேஸ் விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஸோ பேஸ்கெட்டில் இருக்கிற துணியெல்லாம் வந்து நம்ம அடுத்து போட்டு யூஸ் பண்ணி அழுக்காய் துவைக்கிற வரைக்கும் அதை அப்படியே மடிக்காமல் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இம்மிடியேட்டாக எடுத்து வச்சிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீனிங் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த க்ளீனிங் விலாகில் நீங்கள் துணி வந்து துவைக்கிறது அண்ட் மடித்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கான குட்டி குட்டியான என்னுடைய தாட்ஸை எல்லாத்தையுமே வந்து இதில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த விலாக் அப்படிங்கிறதே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் சோம்பேறித்தனம் பட்டுட்டு நம்ம அதை அப்படியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஸோ நான் முதல்லயே சொன்ன மாரி அந்த துணி மடிக்காமல் அப்படியே ஒரு சேர்லேயோ, சோஃபாலேயோ, கட்டில் மேலேயோ நம்ம போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து டெய்லி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அடுத்து அது அப்படியே அழுக்காகி அழுக்கில் போட்டுருவோம். அடுத்து ரிட்டன் துவைச்சி வர வரைக்கும் அது அப்படியே பீரோலையோ, கபோர்டுக்கோ போகாமல் இதே மாதிரி தான் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த தப்பை பண்ணாமல் ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 1/2 அன் ஹவர் டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி டக்குன்னு வந்து மடித்து வைக்கிறதுக்கு வந்து பாருங்கள். சின்ன சின்ன கேப்பில் நீங்கள் ஒட்டுக்கா மடித்து வைக்காட்டி கூட ஒரு சின்ன கேப் கிடைக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஒரு 4, 5 செட்டு மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வேறு ஏதாவது ஒர்க் பார்க்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லாமே நம்ம வீடு, நம்ம ஒர்க்கு, நம்ம எப்போ பண்ணுறோமோ, எப்படி பண்ணுறோமோ அதுதான். ஸோ துணி மடிக்கணும்னா கண்டினியூஸாக ஒரு 1/2 மணி நேரம், 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒட்டுக்கா மடித்து வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணுங்கிற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுனா ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் யோசித்து அந்த வேலைகள் எல்லாமே செய்யலாம். ஏன்னா ஒரு ஒர்க்கை ஒரு ரூல் மாதிரி நம்ம போட்டு செஞ்சோம்னா அது வேலை செய்கிறதுக்கே நம்மளுக்கு பிடிக்காம போயிடும், போரிங்காக இருக்கும். அதனால தான். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸில் வந்து துணியை வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. நம்ம துணி வந்து துவைச்சிட்டு எடுத்து வைப்போம் இல்லையா, காய வச்ச துணியெல்லாம் எடுத்து வைக்கும்போது பர்ட்டிகுலராக ஒரு சேர்லேயோ இல்லைன்னா சோஃபாலேயோ கொண்டு வந்து அப்படியே மொத்தமாக அள்ளி வந்து கொண்டு வந்து போட்டுருவோம். ஸோ எல்லாருமே மேஜராக பண்ணுற மிஸ்டேக் அதுதான். நம்ம துவைச்சி நம்ம 2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட கையில் கூட துவைச்சி காய வச்சுருவோம். பட் அந்த ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி மடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே சலுப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அது நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரே இடத்துல போட்டு வைக்கும்போது நீங்கள் வீடு கூட்டும்போது வெளியிலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு இது எல்லாமே அப்படியே ஸ்டோர் ஆகி மேலே அதில் வந்து தூசுகள் வந்து நிறையா வந்து படிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒரு நாள் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது துவைச்சது அப்படிங்கிறதே வேஸ்ட்டாக வந்து போயிடும். ஸோ தயவுசெய்து ஒரு பர்ட்டிகுலர் ப்ளேஸில் உங்களுடைய துவைச்ச துணிகளை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுற மாதிரி வந்து பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 3வது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த காஞ்ச துணிகளை எடுக்க போகும்போதே அங்கேயே நீங்கள் மடித்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ காஞ்சிட்ருக்கு அப்படின்னா அந்த காஞ்சிட்ருக்கிறதுல எதெல்லாம் சீக்கிரமாக காஞ்சிடும், சில விஷயங்கள் ரொம்ப லேஸாக இருக்கும் இல்லையா, அந்த துணிகள்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாக காஞ்சிடும். அந்த துணி எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து அங்கேயே மடித்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது மூலிமா உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். நீங்கள் ஒரே இடத்துல போட்டு அதில் 3 நாள், 4 நாள், 1 வீக் அப்படின்னு இருக்கிறது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு உங்களால முடியும். இப்போது பாப்பாவுடைய ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்த ஒரு பேஸ்கெட்டில் வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவளோட ஃப்ராகு வெளியில் போட்டுட்டு போகிற மாதிரியான நெட் இருக்கிற மாதிரி ஃப்ராக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜீன் பேண்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு, ஸோ ரெகுலராக வந்து யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் சும்மா போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அண்ட் பேண்டீஸு, அதுக்கப்புறம் தொட்டல் துணி, அதுக்கப்புறம் டவல்ஸு, வெளியே எடுத்துகிட்டு போகும்போது இருக்கக்கூடிய கர்ச்சீஃப்ஸ் இது எல்லாமே வந்து 2 பேஸ்கெட்டில் செப்ரேட்டடாக வந்து நான் பிரித்து வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயாவது வெளியில் போகும்போது போட்டுக்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அவளுடைய கபோர்டை க்ளீன் பண்ணி ஒரு அந்தி உருண்டை வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த பேஸ்கெட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன்.
ஃபைனல் லுக் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தம்பியோடத எடுத்து க்ளீன் பண்ணலான்னு நினைக்கும்போது வந்து கரெக்டாக வந்துட்டு தூரிகா வந்து எந்திரிச்சிட்டா. அது வீடியோ வந்து ஆன்ல இருந்தது வந்து பார்த்துட்டா உடனே. அதை பார்த்துட்டு உடனே கை காட்ட ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அவளை கன்சோல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஒர்க்கை வந்து திரும்ப வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்துட்டு நான் எழிலுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வந்துட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ அவனோடதுமே வந்துட்டு நிறையா திங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே கலைச்சி திருப்பி வந்து ரீஅரேஞ்ச் வந்து நான் பண்ணி வச்சிட்ருந்தேன். எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே எப்போவுமே ஒரு கெஸ்ட்டு சடனாக யாராவது வீட்டுக்கு வர்றாங்க, இல்லை கால் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு வேலை தான் எப்படியும் நம்மளுக்கு பெண்டிங் இருக்கும். அது எந்த நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்றைக்கு நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாமே வந்து மடித்து வைக்காமல் துவைச்ச துணிகளை வந்துட்டு அப்படியே ஒரு சேரில் வந்து போட்டு வச்சுருக்குறோமோ அந்த டைம் தான் வந்து வருவாங்க. ஸோ அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ண உடனே நம்ம அவசர அவசரமாக அதை போய் எடுத்து ஒரு இடத்துல போட்டு ஒரு பெட்ஷீட்டோ ஷாலோ போட்டு மூடி எடுத்து வைப்போம். இது மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபேமிலிஸ்லையுமே வந்துட்டு ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த சேரில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்கிறதும் அண்ட் ஃபோல்ட் பண்ணுறது வந்துட்டு துவைச்சி எடுக்கும்போதே ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான டைம் எல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே எப்போவுமே ரெகுலராக செப்ரேட் பண்ணி நீங்கள் வந்து அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா, பார்க்குறதுக்கு எப்போவுமே நீட்டாக அழகாக வந்து இருக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வீட்டில் சும்மா போடக்கூடிய நைட்டீஸ் அந்த மாதிரியான குர்தா செட்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியே எங்காவது ஃபங்க்ஷன்ஸ்க்காக போட்டு போகக்கூடிய கிராண்டான நியூவாக இப்போதைக்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக் வந்துட்டு எழிலுடையது. ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராயர் செட்டு, பனியன் கிளாத்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். முன்னாடி வச்சுருக்கிற ரோ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்காக போடக்கூடிய ஷர்ட்டு, அதுக்கப்புறம் டீ-ஷர்ட்டு அந்த மாதிரி வந்து நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேக்கில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுனால டெய்லி வந்து படக்கூடிய டஸ்ட் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஸோ தூரிகாவோடதெல்லாம் வந்துட்டு எடுத்து கபோர்டில் வச்சுட்டு மேலே ஒரு கிளாத் போட்டுட்டேன். பக்கத்துலேயே சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டவல் அண்ட் வெளியே போகும்போது பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு டவல். இதுலேயும் மேலே எங்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து மேட் இருந்ததுனால அது போட்டு வச்சுருக்கேன். அண்ட் எழிலோடதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருந்த ஒரு ஒயிட் கலர் டவல் போட்டு நான் போற்றி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நம்மளுக்கு டஸ்ட்டு பட்டுச்சுன்னா அதை மட்டும் எடுத்தால் மட்டும் போதும். அதுக்கு பக்கத்துலேயே எழிலுடைய யூனிஃபார்ம், அதுக்கு கீழே அவனுடைய பேக் அண்ட் லஞ்ச் பேக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் துணி அயர்ன் பண்ணுறதுக்கான அயர்ன் பாக்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த கபோர்டுடைய ஃபைனல் லுக். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய செக்ஷன் தான் இது எல்லாமே. ஸோ இதில் எல்லா ஐட்டமே அவளோட தான் இருக்கும். இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே அவளுக்கு குளியல் பொடிக்கு தேவையானது. இந்த கல் வந்து உரைக்கிறதுக்கு உரமருந்து உரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். தேன், ஆயில் பண்ணுற மசாஜ் ஆயில், அதுக்கப்புறம் உரமருந்து, அதுக்கு தேவையான விளக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கான மெட்டீரியல், சாம்பிராணி, வேங்கம் பால் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், அப்புறமா இந்த பாக்ஸில் வந்துட்டு பாப்பாவுக்கு தேவையான குளியல் பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் வந்து ஹெர்பல் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இந்த கபோர்ட் வந்து டக்குன்னு வந்து இன்றைக்கி வந்து நீட் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே வேஸ்ட்டு துணியாக நம்ம வேண்டான்னு போடுறத வந்துட்டு மேலே நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா டஸ்ட்டு படிஞ்சதும் அழகாக அதை மட்டும் எடுத்தால் மட்டும் போதும். ஸோ தூரிகா வந்து நல்லா எழுந்திரிச்சு ஈவினிங் ஆனதும் அவங்க 2 பேரையும் குளிக்க வச்சிட்டேன். ஸோ தூரிகா நல்லா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா எழில்கிட்டேயே அவளுடைய டாய்ஸை எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க சொல்லி ஒரு வேலை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப என்னுடைய ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்கள ரெடி பண்ணிட்டோம் அப்படி அவங்களுக்குன்னு உண்டான எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளால் வந்து முடியும். ஸோ பெட்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வால் எல்லாமே கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது எல்லாம் தட்டி விட்டுட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஃபோல்டிங்க்கான சில ஹேக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவுடைய எண்டில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஷர்ட்டு, ஃபேண்ட்டு, குர்த்தீஸ் எல்லாமே ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய மெத்தடை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எங்களுடைய சித்தி வந்துட்டு எனக்கு வந்து ஷர்ட் மடிக்கிறதுக்கு வந்து சொல்லி தந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன யூனிக்கான விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு துணிகளை வந்து சட்டுன்னு வந்து மடித்து வச்சிடலாம். இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் உதறி தனித்தனியாக வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த கபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு நோட் புக்னுடைய அட்டை மட்டும் இருந்ததை கீழே வந்து தனியாக போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நோட்ஸ் அண்ட் டைரிஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ரொம்ப ரேராக எடுக்கிறது அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ரெகுலராக டெய்லி எடுக்கக்கூடிய டைரிஸ் அண்ட் நோட்ஸை வந்துட்டு மேலே வர்ற மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கபோர்டில் வந்து ஃபுல்லாகவே நோட்டு, டைரி அண்ட் பர்ஸ், வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடியது இது மட்டும்தான் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சைடில் இருக்கிற கேப்ஸில் வந்து இந்த குட்டி குட்டியான டைரிஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய ஃபினான்ஷியல் வீட்டில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டுமே எழுதி வைக்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க்குக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடியது. அது கூடயே பேங்க் பாஸ்புக் இதெல்லாமே வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம டக்குன்னு வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் இல்லையா, அதனால இதில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இந்த ட்ராவுனுடைய ஃபைனல் லுக். அண்ட் எழில் அரேஞ்ச் பண்ண டாய்ஸை எல்லாத்தையுமே அவனுடைய ட்ராலேயே எடுத்து வச்சுட்டேன். ஸோ கிட்ஸ் வந்து அவங்களுக்கான வேலைகளை எப்படி அவங்கள செய்ய வைக்கிறது, என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்களுடைய 5 இயர்ஸில் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கிளாத்ஸை எல்லாத்தையுமே செப்ரேட் பண்ணி வைக்கும்போது ஒயிட் துணிகளை எல்லாத்தையுமே வந்து தனியாக செப்ரேட்டடாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அது டஸ்ட்டு படியாமல் மற்ற ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய சாயம் எதுவும் ஒயிட்டில் படாமல் வந்து நம்மளால் வந்துட்டு பாதுகாத்துக்கிறதுக்கு முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒர்க்காக இந்த கபோர்டை வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கபோர்டினுடைய ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மெத்தட் இது தான். மேலே ஃபுல்லாகவே புக்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னுடையது அவருடையது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய வியூ இது தான். டெய்லியுமே வீக்லி ஒன்ஸ் வந்து டஸ்ட்டு வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இந்த இடத்த நான் காலி பண்ணிவிட்டேன். இப்போ தான் ரீசெண்டாக அவர் வந்துட்டு அவருடைய ஒர்க் பிளேஸில் வந்துட்டு ஒரு அவார்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஆர்கனைஸ் வந்து இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே என்னுடைய ஒரு குட்டி ஃபோட்டோ ஒன்று, அதுக்கப்புறம் லோஷன்ஸ் தனியாக வச்சுருக்கேன். ஸோ ஆர்கனைசருக்குன்னு தனியாக நான் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மொபைல் பாக்ஸஸில் வந்துட்டு காலியாக இருக்கிறதுல வந்து நான் வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு, கிளிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுடைய மருந்து, அதுக்கப்புறம் க்ரீம்ஸு இதெல்லாமே, லோஷன்ஸ் இதெல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவரில் வந்துட்டு நம்ம வேஸ்ட்டாக வந்து போயிருக்கோம் இல்லையா, உடஞ்சி போயிருக்கிறது, லோஷன், பவுட்ரு இதெல்லாம் வாங்குறதுல காலியாக இருக்கிற பாக்ஸு, வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபில் ஆனதுக்கப்புறமா நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான இடத்துல வந்து நம்ம கொடுத்துர்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நிறையா க்ளீன் பண்ணும்போது நிறையா ப்ராடக்ட் கிடைக்கும். அதை இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மெஸ்ஸி ஆகாமல் கிளட்டராக இல்லாமல் வீடு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கப்ஸு, ஆர்டர் வரக்கூடிய நோட்ஸு, ஹேர் ஆயில், சாரீஸ் இது வரக்கூடிய நோட்ஸு, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரஷ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலி கீழே வந்து எழிலுடைய டாய்ஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கபோர்டுடைய வேலையும் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ ஓவரால் வந்து வீடு க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா வீடு வந்து இப்படி தான் இருந்தது. இவ்வளோ டஸ்ட் இருந்தது. வேண்டாங்கிற நியூஸ் பேப்பர்ஸ், பர்ஸு, பழசு, ஓல்டாக இருக்கக்கூடிய கிளட்டராக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஃபைனலி டோர் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு வீடெல்லாம் கூட்டி மாப் பண்ணதுக்கப்புறமா வீடு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த இடத்த பார்த்திங்கன்னா எவ்வளோ மெஸ்ஸியாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோ டஸ்ட்டு வந்து வந்தது. ஸோ வென்டிலேஷன் வந்து இல்லாதது ஒரு ரீசன். அண்ட் நம்மளுடைய ஃப்ளாட்டு வந்து கார்னர் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நிறைய டஸ்ட்டு வந்து வரும். அது இன்னும் பெயிண்டிங் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணல. ஸோ அதனால் நிறைய டஸ்ட் இருக்கிறதுனால அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ பட் எனக்கு வந்து இன்றைக்கி
சடனாக ஒரு துணி மடிக்கிறதுக்காக தொடங்கின ஒரு வேலை, எல்லா வேலையுமே கடகடன்னு முடிஞ்சதில் வீடை பார்க்கும்போது நீட்டாக இருந்ததை பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. ஸோ சோஃபா க்ரீன் எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி இந்த டேவை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுமே நல்லா சூடாக இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீ வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ பிஸ்கெட்டோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த டேவை வந்து நான் முடிச்சிட்டேன். கொஞ்சம் தூரிகா கூட விளையாடிட்டு இருந்தேன். அவளுக்கு புது ஹேர் பேண்ட் வந்து ஒருத்தர் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு வந்துட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அந்த டே வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் இந்த சேரில் இருக்கக்கூடிய கிளாத்ஸை எல்லாத்தையுமே வந்துட்டு நான் மடித்து வைக்கிறதுக்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, அந்த க்ளீன் பண்ண டே அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு செம்ம ஃபீவர் ஆயிடுச்சு. ஸோ நைட் ஃபுல்லாக எனக்கு வந்து தூக்கமே வந்துட்டு இல்லை. டேப்லெட் போட்டு ரொம்ப வந்து டீ வச்சு கொடுத்து, சுடு தண்ணி வச்சு கொடுத்து எல்லாமே ரொம்ப என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் எழில் வந்து அந்த அன்டைமில் எந்திரிச்சு எனக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக வந்து பார்த்துக்கிட்டான். பட் அவங்க 2 பேரும் இல்ல அப்படின்னா, எனக்கு மார்னிங் கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். பட் கொஞ்சம் வந்து லேட்டா எந்திரிச்சாலும், அந்த டே வந்து நல்லாவே தொடங்குச்சு எனக்கு. சரி ஓகே, இது மறுபடியும் இத வந்து அப்படியே விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல தான் இந்த ஒர்க் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணுனேன். ஸோ ஷர்ட் வந்து சித்தி மடிக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்தது இப்படி தான் சொல்லிக் குடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில காலர் பட்டன்லேருந்து எல்லாமே போட்டு கரெக்ட்டா ஃபோல்ட் பண்ணி வைப்பேன். ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மடிக்கும்போதும் ரொம்ப லேட்டா வந்து இருக்கும். பட் இந்த மாரி வந்து நம்ம ஷர்ட் எல்லாமே மடிச்சோம் அப்படின்னா, ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து துணிய மடிக்கும்போது கையில ஒரு நீவி விட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டா வந்து இருக்கும். ஸோ குட்டி குட்டியான ஃபோல்டா நீங்க வந்து இதில காமிச்சிருக்கிற மாரி பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப குட்டியான ஸ்பேஸ் இருந்தாவே அதில நெறைய ட்ரெஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓப்பன் ஷெல்ஃப் இருக்கிறவங்க, ரொம்பவே ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கிறவங்கலாம், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுடைய நெறைய ட்ரெஸ்ஸஸையும் ஒரே இடத்துல சூப்பரா வந்து மடிச்சிடலாம். ஃபேண்ட் எல்லாமே இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கடையில மடிக்கிற மாதிரி தான். ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். இந்த மாரி ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு இடத்துலயே 10 ஃபேண்ட் வச்சா கூட, இன்னும் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நெறையா வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. இதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு ஃபோல்ட் பண்ணக்கூடிய டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்ன சின்னதா எங்க ஃபோல்ட் பண்ணணும், பெருசா எங்க ஃபோல்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சீங்க அப்படின்னாவே போதும். இதே லைக் வந்துட்டு உங்களுக்கு பட்டு சாரீஸா இருந்தது அப்படின்னா, நல்லா பட்டையா பெருசா மடிச்சு வச்சீங்க அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய த்ரெட்ஸ் எல்லாம் அந்து போகாம பார்க்கறதுக்கு நீட்டா வந்து இருக்கும். பட்டு சாரிய போய் இந்த மாரி குட்டி குட்டியா மடிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இடம் பத்தாது. 3 மடிப்பா மடிச்சீங்க அப்படின்னா. அதையெல்லாம் 2 மடிப்பா இருக்கிற மாதிரி, அகலமா இருக்கிற மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஆர்கனைஸ் பண்ணி வைக்கக்கூடிய கிளாத்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துல ஓல்டு கிளாத்ஸ் ஏதாவது இருக்குது, டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னா அதை இம்மீடியட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும். இல்லை தேவையில்லாத பொருளெல்லாம் எப்போவாவது யூஸ் பண்ணுவோன்னு நினச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இடத்த அடைச்சிட்டு நிறையா வந்து நீங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அதை ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் வந்து த்ரோ பண்ணிடுங்க, எடுத்துருங்க, அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ பாப்பாவுடைய ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுருந்த அந்த பாக்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சில கிளாத்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் ஓல்டு கிளாத்ஸ் தான். ஸோ மடித்து அந்த மாதிரி டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அது எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்னா அதை வந்து எடுத்துருங்க. ஸோ ஷர்ட் எல்லாமே இதில் மடிக்கிறது காமிச்சிருக்கேன். இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதை மெயின்டெயின் பண்ணுறீங்களோ, எந்த டிப்பை ஃபாலோ பண்ணுறீங்களோ, அதை ரெகுலராக கீப் அப் வந்து பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, நம்ம வந்து ஒரு நாள் நம்ம பண்ணுறோம், 2வது நாள் அதை பார்க்கும்போது சலுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சி அதை அப்படியே மடிக்காமல் ஒரு ஓரமாக வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த ஹேபிட் உங்களுக்கு ரெகுலராக வரும்போது அது கண்டிப்பாக அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு பொருளை எந்த இடத்துலேருந்து எடுக்கிறீங்களோ அதை அப்போவே அதே இடத்துல வைக்கிறதுக்கு வளைக்கோங்க. ஸோ துணி துவைச்சதும் கண்டிப்பாக நம்ம வந்து அப்போவே கையோடு மடித்து வைக்கணுங்கிற ஒரு ஹேபிட்டை கீப் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த துணியை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதே இடத்துல
ரெகுலராக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வேலை வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் துணி துவைக்கும்போது ஒரே நாளில் எல்லா துணியும் சேர்த்து வச்சு துவைக்காதீங்க. அது மடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் துவைக்கிறதுலையே ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க. அதுவும் கையில் துவைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே நாளில் எல்லா துணியும் துவைச்சு அதே நாளில் மடித்து அப்படின்னு ரிஸ்க் எடுக்காமல் ஒரு நாள் உங்கள் ஹஸ்பண்டோடது, ஒரு நாள் உங்களது, ஒரு நாள் குழந்தைகளுடையதுன்னு டெய்லியும் அந்த ஒர்க்கை வந்து கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய பீரோவில் நான் இந்த மாதிரி தான் ஃபேண்ட்டு, ஷர்ட் எல்லாத்தையுமே தனித்தனியாக செப்ரேட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த வேலையை கண்டினியூஸாக செய்யணுங்கிற விருப்பமும் ஆசையும் நம்மளுக்கு வரும். ரொம்பவே கிளட்டராக இருந்ததுன்னா ஒரு சலிப்பு வந்துடும். என்னடா எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சலிப்பு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சேன். அதுலேயே அந்த ஈவினிங்கே திருப்பி எனக்கு துணி துவைக்கிற மாதிரி சேர்ந்துருச்சு. ஏன்னா 2 கிட் இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய துணி இருக்கும். ஸோ இன்னொரு க்ளீனிங் விலாகில் பார்க்கலாம் உங்களை.